தினமிடல் வியூவர்ஸ், வாஸ்து அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்கலா ஓகே. ஏன்னா வாஸ்து அப்படின்றது வந்து நம்மளுடைய எனர்ஜி தான். ஸோ சூரிய ஒளி கதிர்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அது மட்டும் இல்லை காந்த விசை, அதாவது நம்ம பூமி கிராவிட்டினால தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல கம்மியாக இருக்குது, அப்போ எங்கே ரூம் செட் பண்ணும், எங்கே கிச்சன் செட் பண்ணணும்னு நிறைய விஷயங்களை இந்த வாஸ்து இருப்பியல் மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய ஆசிரியர் எத்திராஜ் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வளம் தரும் வாஸ்து இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த இருப்பியல் பத்தி தெரியாம நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம முதல் பார்க்க போற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருப்பாங்க, நல்ல பணக்காரங்களா இருக்கும், சொத்து நிறைய வச்சிருப்பாங்க, திடீர்னு ஒரு வீடு கட்டுவாங்க, டப்புன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடியாயிட்டே வரும். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? காரணம் இமிடியேட்டாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து சுற்றுப்புறத்தில் ஒரு நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் அது வந்து இமிடியேட்டாக கொடுக்கும். ஏன்னா வீடு பக்காவாக பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இமிடியேட் சேஞ்சஸ் வருதுன்னா சுற்றுப்புறத்தில் நடக்கிற விஷயங்களை வந்து உடனே அஃபெக்ட் பண்ணும். அது உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறோம்னா, நம்ம வந்து வடக்கு பார்த்த ஒரு வீடு இருக்கும், நமக்கு தெற்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து வீடு கட்டியிருக்காரு, அவர் நம்ம அணைச்சி கட்டியிருக்காருன்னும் போது நமக்கு கிராவிட்டின்றது அங்கே குறைஞ்சிருக்கும் சவுத்தில். ஸோ அதனால வர வடக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடியோட 30 அடி சாலாக இருக்கும், பள்ளமாக இருக்கும். ஸோ நல்லா இருப்பாங்க, அங்கே வந்துகிட்டே இருப்பாங்க. அங்கே பின்னாடி இருக்கவர் தெற்கு பக்கம் இருக்கவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து தன்னை வீடை வந்து மாற்றுறதுக்காக உடனே இடிப்பார், உடைச்சி தரமட்டமாக ஆக்கி விட்டுருவார். விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த எப்போ அவர் வீட்டை உடைக்கிறாரோ தரமட்டமாக ஆக்கும் பொழுது நமக்கு என்னென்னா தெற்கில் வந்து அதிகமான கிராவிட்டியை வாங்கிடும் அந்த இடம். ஸோ அப்போ இமீடியட்டாக வடக்கு தெற்குன்றது இன்பேலன்ஸ் ஆகும் பொழுது அதனால் வேலை உச்சத்தில் இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிப்பார். ஸோ வடக்கு தெற்குன்றது தான் ஒருத்தருடைய வாழ்க்கையோட வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உரிய திசை, அதுதான். ஐயா, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வடக்கு தெற்கு, இம்மீடியட்டா அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன? எப்படியும் எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்கு. ஆமாம். ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எத்தனை டைம் எடுத்துக்கும், எவ்வளோ நேரங்கள் எடுத்துக்கும்? ஸோ குறிப்பாக வாஸ்துல வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம், நல்லா இருக்கிறது திடீர்னு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து வீடை கட்டுறாரோ இல்லை இடிக்கிறாரோ ஏதோ பண்ணுறாருன்னா இதனுடைய தாக்கம் எவ்வளோ நாள் கழிச்சு நமக்கு தெரியும்? சரௌண்டிங்கில்ன்றது இமீடியட்டாக வேலை செய்யும். அந்த நிமிஷத்துலேருந்து ஒரு பள்ளமோ இல்லை ஒரு உயரமோ இல்லை வந்து மேடு பண்ணும்பொழுது இமீடியட்டாக அது உடனே ரிசல்ட்டை வந்து கிடைச்சிரும், அது நமக்கு கிடைக்கும், அது உடனே கிடைக்கும். நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இருக்கக்கூடிய செட்பேக்குன்றது 9 நாளில் அதோட பலன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். வீட்டுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து 90 நாள் எடுத்துக்கும். ஸோ தாயினோட கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு கரு வந்து வருதா இல்லையான்றது கன்ஃபார்ம் ஆகிறது 90 நாள் எடுத்துக்குது. இதே தான் நமக்கு இந்த வீடும் வந்து ஒரு கர்ப்பமாக இருந்து நம்மளை காப்பாற்றிட்டு இது 90 நாளைக்கு அப்புறம் தான் இதோட பலன் வந்து முழுமையான பலன் இது கிடைக்கும். இமீடியட்ன்றது சரௌண்டிங் இமீடியட்டாக கிடைச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ரோடெல்லாம் பெருசாக ஆக்கிட்டே வராங்க, அதனால இதெல்லாம் தென்மேற்குக்கு பக்கத்தில் ஒரு மேற்கு பக்கமோ இல்லை தெற்கு பக்கமோ ஒரு வீடு நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும், தென்மேற்கு பாதிப்புலேருந்து நம்மளை காப்பாற்றிட்டே இருக்கும். ஸோ ரோடு வந்து 20 அடி ரோடு வந்து 100 அடி ரோடு ஆகும் பொழுது நம்ம பெட்ரூமை ஒட்டியே சாலை வரும் பொழுது அது என்ன ஆகும்னா அது உடனே தென்மேற்கு மலையாக மாறிடும். பக்கத்தில் இருக்க 2 வீடை வந்து இடிக்கப்படும் போது ரோடுக்கு பெருசு பண்ணும்போது அன்னிலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த கெட்டனாரன்றது ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறோன்னா, எப்பொழுதுமே நம்ம வந்து ப்ரொடக்டாக இருக்கணும்னா ஒரு வீடு கட்டும் பொழுதே நம்ம வீட்டை சுற்றி ஒரு 5 அடின்றது மினிமம் கவர்மெண்ட் ரூலுன்றது ஒன்று. நம்ம நாளைக்கு வந்து பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, மேடு பண்ணுவாங்க, பள்ளம் பண்ணுவாங்க, அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஒரு 5 அடி விட்டு கட்டுறது என்றைக்குமே சிறந்தது. அதனால் அவங்க வந்து 10 மாடி கட்டினாலும் நமக்கு எந்த எஃபெக்டாக வரப்போகிறதில்ல, தரமட்டத்தில் ஒரு 10 அடி பள்ளம் எடுத்தாலும் நமக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இருப்பியல் படி நம்ம பார்த்திங்கன்னா வீடுன்னு வரும்போது சுற்றி நம்மளை வந்து செட்பேக் என்று விட்டு கட்டுறது ரொம்ப நல்லது. அந்த ப்ரொடெக்ஷன்ன்றது நமக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே எதை பற்றியும் நம்ம கவலைப்படாங்கன்னா எப்பொழுதுமே செழிப்பில் நம்ம அடுத்த லெவலில் போயிட்டே இருக்கலாம். ஸோ 5 அடின்றது பேசிக்கான ரூல் வந்து வீட்டை சுற்றி ஒரு 5 அடி விடுறது நல்லது. கண்டிப்பாக. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இப்போ சென்னையிலேயோ மற்ற இடங்கள்லையுமே பார்க்கலாம், வீடு ரொம்ப ஒட்டி கட்டிட்டு ரொம்ப சின்னதாக காத்தோட்டமே இல்லாத நிறைய வீடுகளெல்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா அது வந்து பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு, வேற பண்ண முடியல. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு நல்லா இருக்கு, வாஸ்து எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நான் வேலைக்கு போற இடத்துல வாஸ்து சரியில்லை, ஸோ அதனால எனக்கு என்ன பாதிப்புகள் வரும் அந்த இடத்துல? ஜென்ரலாக வந்து என்ன ரூல் இதை எல்லாருமே அப்ளை பண்ணி பார்க்கலாம். மக்கள் வந்து பார்க்குற வியூஸ் எல்லாருமே அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
அந்த வீட்டோட தன்மையாக தான் அவங்க வேலை செய்கிற இடமும் கிடைக்கும், பசங்கள் ஸ்கூலில் சேர்க்குறது இடமும் கிடைக்கும், இல்லை வந்து பேங்க்குக்கு போகிறீங்கன்னா கூட அந்த இடமும் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த வீடு வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு இதை வந்து எல்லா இடத்துலையும் ஒரு தொடர்பை உண்டாக்கிட்டே இருக்கும். ஸோ வீடு நல்லா இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிரந்தரமாகவே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு தானாகவே அமைஞ்சிடும் அந்த இடம். வீடு சரியாகும் பொழுது அவர் தப்பான ஒரு அமைப்பில் இருந்தாருன்னா அந்த வீட்டில் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல வேலை செய்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அந்த வேலையிலேருந்து அவரை எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல வேலைக்கு போயிடுவார் அவர். ஸோ வீடு வந்து சரியாக இருக்கும்பொழுது அந்த இடம் வந்து அவர் வந்து அதுதான் டிசைட் பண்ணுமே, வீடு தான் ஆதாரமாக இருந்து செயல்படுமே வெளியே அதை ஒட்டி ரிலேட்டடான அமைப்புகளாக இருந்தால் அங்கே கிடச்சிட்டே இருக்கும். அவங்களுக்கு அடுத்தடுத்து வேலையோ இல்லை வந்து ஸ்கூலோ எல்லாமே அமைப்பாக வரும். ஸோ பேசிக் வந்து நம்ம வந்து இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொல்ல வரோம்னா வீடை வந்து சரியாக பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபேக்ட்ரி தப்பாக இருக்கும்போது இந்த வீடு வந்து என்ன ஆகும்னா எப்படி தப்பாகும் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணார், இந்த வீட்டை விட்டுட்டு ஃபேக்ட்ரி 24 hours ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணால் அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணுவார்னா அங்கே போய் அந்த ஃபேக்ட்ரியை பார்க்கணுன்றதுக்காக அங்கேயே படுக்க ஆரம்பிச்சுவார், அங்கேயே இருக்க ஆரம்பிப்பார். ஸோ இப்போ ஒரு வீடு வந்து 90 நாளைக்கு அப்புறம் தன்னை மாற்றிக்கும் பொழுது அந்த தன்மையாக அவர் மாறுவார். அப்போ அந்த இடம் ஃபேக்ட்ரிக்கு தப்பாக இருக்கும்போது அந்த ரூமை அவருக்கு பெட்ரூம் ஒன்று ஏற்படுத்தி அங்கேயே இருக்கும்போது அந்த ஃபேக்ட்ரிக்கு தப்பாக இருக்கும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்து கீழே கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ எங்கே தங்குறோமோ அதுதான் முக்கியம். ஸோ எங்கே சயனம் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். தங்கிறது கூட அடுத்த பட்சம்தான். ஸோ 90 நாள் எங்கே குறிப்பிட்ட ஒரு இடத்துல தங்கும்பொழுது தூங்கும்பொழுது அந்த பலன் நம்ம எடுத்துருவோம். அந்த வீட்டோட சார்ஜ் நமக்குள்ளே வந்துடும். அது நல்லதாக இருந்ததுன்னா நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும் கெட்டதாக நடக்கும். கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா வீடு சரியில்லை அப்படின்னு யாரோ சொன்னவும் சொந்த வீடை விட்டுட்டு வாடகைக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி போகிறதுனாலையும் அவங்களுக்கு பலன்கள் இருக்கா? ஏன்னா சொந்த வீடை விட்டுட்டு வாடகைக்கு போவாங்க. சொந்த வீடு விடுறாங்கன்னா லீஸுக்கு விட்டுருக்கலாம், இல்லை வேற ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டு இவங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போவாங்க. ஸோ அதனால எதுவும் பலன்கள் இல்லை அஃபெக்ட் ஏதாவது ஆகுமா? இதில் சொந்த வீடு வாடகை வீடு லீஸுன்றது அந்த ஒரு இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். எதுவோ எங்கே இருக்குமோ அது எப்படி சின்ன உதாரணம் சொல்லலாம்னா ஒரு வாடகை கார் இருக்குன்னா அந்த காரில் பிரேக் இல்லை, ஓனர் உள்ளொருத்தது தான். இப்போ நான் பயணம் பண்ணும்போது எனக்கு தான் அது எஃபெக்ட் வருமே தவிர ஓனருக்கு அது எஃபெக்ட் கொடுக்காது. ஸோ அந்த வீட்டில் நான் தங்கும்பொழுது அந்த வீட்டோட சார்ஜ் நான் எடுக்கும்பொழுது என் வீடு இல்லை, அது நான் வாடகை தான் கொடுக்குறதுனாலுமே அந்த சார்ஜை நான் எடுத்துப்பேன். நீ லீஸ் கொடுத்தாலும் சரி, இங்கே வந்து சொந்த வீடு வாடகை வீடுன்றது அந்த சார்ஜ் அந்த என்ன தன்மையாக அந்த வீடு இருக்கோ இருப்பில் படி இருக்கோ அந்த தன்மையை அவங்கள மாற்றிடும். ஸோ இங்கே வாடகை வீடு சொந்த வீடுன்ற ஒரு கான்செப்ட்ன்றது இங்கே ஏற்படாது. அங்கே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வீட்டோட பலன் முழுசாக நடக்கும். அது நல்லதாக இருந்தால் நல்லதாக நடக்கும், தவறாக இருக்கும்போது தவறாக நடக்கும். ரொம்ப அழகாக ஒரு காரை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னீங்க, ரொம்பவே நல்லா இருந்தது.